மகாராஷ்டிராவில் நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்று அதன் நிறுவனர் கேசவ் பலிராம் ஹெட்கேவரின் நினைவிடத்தில் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். பிரதமராகிய பின்பு RSS மையத்திற்கு பிரதமர் மோடி செல்வது இதுவே முதல் முறை. அதுபோல சுதந்திர இந்தியாவில் இந்திய பிரதமர் ஒருவர் RSS தலைமை அலுவலகத்திற்கு செல்வதும் இதுவே முதல் முறை. அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, RSSஇன் புனித லட்சியத்தின் மற்றொரு விரிவாக்கத்திற்கு சாட்சிகளாக நாம் இருக்கிறோம். புனித ராஷ்டிரிய யாக்யா சடங்கு நாளில் இங்கு வந்திருப்பது எனது பாக்கியம். புனித நவராத்திரி இன்றிலிருந்து தொடங்குகிறது. RSS தனது 100 பயணத்தை இந்த ஆண்டு நிறைவு செய்கிறது. இந்த சிறப்பான நாளில் ஸ்மிருதி மந்திருக்கு வந்து டாக்டர் சாஹேப் மற்றும் குருஜிக்கு அஞ்சலி செலுத்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. டாக்டரும் குருஜியும் நாட்டுக்கு புதிய ஆற்றலை கொடுத்தனர். 100 ஆண்டுகளுக்கு முன்பு விதைக்கப்பட்ட சித்தாந்தத்தின் விதை இன்று உலகின் முன்பு பெரிய ஆலமரமாக வளர்ந்துள்ளது. கொள்கைகளும் மதிப்புகளும் இந்த மரத்திற்கு உயர்ந்த உயரத்தை கொடுத்துள்ளன. லட்சக்கணக்கான சேவகர்களே அதன் கிளைகள். இது சாதாரணமான மரம் அல்ல. இது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம், இந்தியாவின் அழியாத கலாச்சாரம் மற்றும் நவீனமயமாக்கலின் ஆலமரம் என்று தெரிவித்துள்ளார்.